இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இந்த சிறப்பான நாளில் ஓத வேண்டிய 2 வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். குர்ஆனில் அல்லாஹ் இந்த வார்த்தையை பற்றி பல இடத்துல சிறப்பித்து சொல்லிட்டான். இந்த 2 வார்த்தைக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 வார்த்தையும் ஓதுனாவே நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும். நமக்கு அல்லாஹ் இதுவரையும் கொடுத்ததை விட அதிகமானதை கொடுப்பான். கொடுக்கறதுக்கே வழி இல்லாமல் இருக்குதேன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் கூட காணாத புறத்துலேருந்து அல்லாஹ் கொடுப்பான். அவ்வளோ சிறப்பான 2 வார்த்தைகள். அது என்ன அந்த 2 வார்த்தைகள்? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், நன்றி செலுத்துங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேணுங்கிறத எங்கிட்ட இருந்தால் பெற்றுக்கொள்கிறீங்க. வேணுங்கிறப்ப வரீங்க, கேட்குறீங்க, வாங்குறீங்க, அனுபவிக்கிறீங்க. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அது எங்கிட்டிருந்து வந்துச்சுன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மாதிரி நீங்கள் இருந்துக்கிறீங்க. நீங்களே அதை ஏதோ உழைத்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்கு நாம தான் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கொடுக்கக்கூடியதுக்கு நீங்கள் நன்றி மட்டும் செலுத்துனீங்கன்னா நம்ம உங்களை என்றைக்குமே வேதனை செலுத்த மாட்டோம், வேதனையே கொடுக்க மாட்டோம், தண்டனையே கொடுக்க மாட்டோம், சோதனைகளை எல்லாம் லேசாக்கி வைப்போம். இன்னும் உங்களுக்கு இந்த உலகத்தில் இதுவரையும் எதையெல்லாம் நம்ம கொடுத்தோமோ அதை 10 மடங்காக அதிகமாக்கி அல்லாஹ் கொடுப்பான். எதை கொடுத்தாலும் பல மடங்காக அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமல்னா அது நன்றி செலுத்துறது தான். உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு வீடு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பல வீடுகளை கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பாதனை கொடுத்திருந்தானா நீங்கள் நன்றி செலுத்தினா அல்லாஹ் 10,000 ரூபாவாக ஆக்குவான். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒன்றை பல மடங்காக ஆக்குறதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட நன்றியை நம்ம எப்படி செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கக்கூடிய இந்த திக்ரை ஓதி நீங்கள் செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விதத்தில் செலுத்தலாம். ஆனால் இதுதான் குர்ஆனில் முதல் வார்த்தையாக இருக்குது. அதாவது முதல் சூறாவே அல்ஹம்து சூறா தான். அதில் இதை கொண்டு தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் தன்னை புகழ்வதில் இதுதான் சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கான். அதனால் இதை ஓதி நீங்கள் அல்லாஹ்வை புகழலாம். அதனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்லிட்டு ஓதிக்குங்க. எவ்வளோ தடவை ஓதுனா, ஒரு தடவை மனசார உணர்ந்து ஓதுனா கூட அல்லாஹ் விரும்புவான். ஆனால் இந்த சிறப்புக்குரிய நாட்களில் அதிகமான முறை ஓதிக்குங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சால் ஓதுங்க. ஒரு 10 தடவையாவது என்ன பண்ணுங்க, கேட்ட கையோடு ஓதுங்க. அதே மாதிரி தான் அடுத்து 2வது வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை நான் பார்த்தீங்கன்னா அது இஸ்திகஃபார். அல்லாஹ் சொல்கிறான், எப்படி நன்றி செலுத்தினா அதிகமாக்கி கொடுப்போம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்குறவங்களுக்கும் நம்ம அதிகமாக்கி கொடுப்போம். எவ்வளவோ பாவங்களை செய்கிறீங்க, அந்த பாவங்கள் அனைத்துக்கு நீங்கள் மன்னிப்பு பெற்றால் மட்டும் போதும், உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ரிசுக்குலையும் உங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்கும்னு நல்லா சொல்கிறான். வரம்பு மீறி பாவம் செய்த அடியானே என்னுடைய மன்னிப்பில் நீங்கள் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டோம் நம்மளை மன்னிக்க மாட்டான்லான்னு நினச்சிருவாங்க. அப்படி நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், பாவ மன்னிப்பு தருவேன். அல்லாஹ் உறுதி அளிக்கிறான். அப்போ பாவ மன்னிப்புக்கும் அல்லாஹ் உறுதி அளிக்கிறான், நன்றி செலுத்துறதுக்கும் அல்லாஹ் உறுதி அளிக்கிறான். இன்னும் நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு காணாத புறத்துலேருந்து ரிசுக்கு வரும்னு இருக்காங்க. உங்களுக்கு காசை கடன் அடைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னா அல்லாஹ்வே உங்களுக்கு அதுக்குண்டான காசை கொடுப்பான். தொழிலுக்கு வழியே இல்லாட்டினா அல்லாஹ் உங்களுக்கு தொழிலை ஏற்படுத்துவான். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பாவ மன்னிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பாவ மன்னிப்புக்கெல்லாம் ஓதலான்னு பார்த்தீங்கன்னா அஸ்தஃபிருல்லாஹ் ஓதுங்க. அது ரொம்ப எளிமையானது. அப்போ இந்த 2ஐயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓதணும். கேட்ட கையோட ஒரு 10 முறையாவது ஓதுங்க. ஏன்னா நம்ம கேட்குறோம், அமலே செய்ய மாட்டேங்கிறோம். வாங்க இந்த 2ஐயும் நம்ம ஓதிட்டு போகலாம். முதல் ஒன்று என்ன சொன்னோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக. நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு உடல் உறுப்புகளை கொடுத்துருக்க, உணவை கொடுத்துருக்க, ஆடைகளை கொடுத்துருக்க, இந்த மாதிரியான சிறந்த வாழ்க்கையை கொடுத்துருக்க, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்க, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்க, இந்த மாதிரியான நாட்களை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நன்றி செலுத்துங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 10 முறை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாவ மன்னிப்புக்கு அதோடு சேர்த்து அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹின்னு ஓதிக்கோங்க. யா அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு நான் உன்னிடத்துல மீண்டு வரேன்னு அர்த்தம். இது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். இதை 10 முறை ஓதுங்க. அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, 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 அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி.
அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அல்லாஹ்விடத்தில் இந்த 2 வார்த்தையை ஊதிட்டு துவா செய்து பாருங்கள். உங்கள் துவாக்கள் மறக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.